நீங்கள் ரொம்ப ப்ரீசியஸாக நினைக்கிறீங்களோ, ஈவன் நீங்கள் சொல்லி வச்சுருப்பீங்க இப்போயே ஃபஸ்ட்டு இந்த லவ் பாமிங் ஸ்டேஜ்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூட பழகும்போது நீங்கள் ஆல்ரெடி பயங்கரமாக சரண்டர் பண்ணியிருப்பீங்க உங்கள்கிட்ட இல்லையா? இது ஒரு காதல் கவிதைங்கிற மாதிரி பயங்கரமாக என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட ரிலேட்டிவ் பற்றி சொல்லியிருப்பீங்க. அதில் இம்பார்ட்டண்டான யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி, ஏன்னா உங்கள் தம்பியை பற்றி, அண்ணனை பற்றி, உங்களோட யாரெல்லாம் ரொம்ப ப்ரீசியஸான ஆள், யாரெல்லாம் ரொம்ப அத்தாரிட்டியான ஒரு ஆள், யார் மேலெலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு மதிப்பு வச்சுருக்கோம், ஒரு தூரத்து நண்பரை பற்றி கொண்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பீங்க இல்லை? அந்த மாதிரி ப்ரீசியஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே தூக்கி போட்டு உடச்சா, ஒரு மீன் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த மீன்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப லக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் அ லக்கி சாம். உங்களுடைய ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கி வச்ச அந்த ஒரு மீன் தொட்டியாக கூட அது இருக்கலாம். அது தூக்கி போட்டு அப்படியே நடுவு ஹாலில் போட்டு உடச்சா உங்களுடைய மனசு எவ்வளோ பாடாப்படும். அந்த விஷயத்தை அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. தட்ஸ் வை when you are feeling the relationship is very precious, they wanna what is that, they wanna threaten you. கீழே போட்டுருவேன் இவங்க